இந்து மதத்தின் சடங்குகள். சடங்கு என்பது வழிபாடு என்பதும் வழக்கமாகும் போது அது சடங்காகிறது. சமயம் என்பது மனித உடலோடு ஒப்பிடப்படுகிறது. சமயம் உடலானால் சடங்குகள் அதன் கால்கள், அறம் அதன் கைகள், வழிபாடு அதன் இதயம், தத்துவம் அதன் தலை. பூமி தனக்குள் இருக்கும் அரிசியை பாதுகாப்பது போல சடங்குகள் சமய நம்பிக்கையை பாதுகாக்கின்றன. சடங்காசாரம் என்பது பல்வேறு செயல்பாடுகள் உடையது. சடங்காசாரத்தின் வரலாற்று பங்கு என்பது ஒரு இனக்குழுவின் பல்வேறு தலைமுறைகளை கட்டி வைக்கிறது. அது கடந்த காலத்தை நிகழ்காலத்துடன் வருங்காலத்துடன் பிணைக்கின்றது. அது சமயத்துக்கு கண்கூடான ஒரு தொடர்ச்சியை வழங்குகிறது. இந்துக்கள் காசி ராமேஸ்வரம் செல்ல வேண்டும் என்பதும் கயைக்கு செல்ல வேண்டும் என்பதும் சமயத்துக்கு ஒரு தொடர்ச்சியை வழங்குகின்றன என்பதோடு ஒற்றுமையும் பேணுகின்றன. சடங்காசாரத்தினுடைய சமூக செயல்பாடு என்பது நம்பிக்கை உள்ளவர்களின் கூட்டம் ஒன்றை ஒன்றுபடுத்துகிறது என்பதுதான். வழிபாட்டுக்கான தெய்வ வடிவங்கள் என்பவை சடங்காசாரத்தின் குறியீடுகள் தான். சடங்குகளை செய்வது மனிதனுக்கு ஒரு நிம்மதி உணர்ச்சியை கொடுக்கிறது. இது சடங்கின் உளவியல் செயல்பாடு. சடங்குகள் ஒரு அழகியல் செயல்பாடும் கூட உண்டு. சடங்குகளும் கலையும் எப்போதும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. அதற்கு தமிழ்நாட்டு கோயில்களே தகுந்த உதாரணம். சடங்குக்கு அறிவியல் செயல்பாடும் உண்டு. இதை செய், இதை செய்யாதே என்று சடங்குகள் இடுகிற கட்டளைக்கு ஓர் அறமதிப்பு உண்டு. ஒவ்வொரு சடங்கும் சுய கட்டுப்பாட்டுக்கான ஒரு பாடம். சடங்குகளுக்கு ஒரு அகவயமான அல்லது அனுபவம் சார்ந்த செயல்பாடு ஒன்று உண்டு. சடங்குகள் அவற்றில் உட்பொருள் தெரியாமல் செய்யப்படும் போது வெற்று தோட்டாக்களாக ஆகிவிடும் அபாயமும் உண்டு. அந்த நிலையில் சடங்காசாரம் என்பது சமயத்தை கீழ்நிலைப்படுத்துகிறது. சமயத்தை தேங்கிய போன ஒன்றாகவும் இயந்திர கதியான ஒன்றாகவும் ஆக்கிவிடுகிறது. வெற்று ஆபாரமாக ஆக்கிவிடுகிறது. மேலும் சடங்கு பல்வேறு சமயங்களுக்கு இடையிலான ஒற்றுமைக்கும் தடையாகிறது. இந்து சடங்குகள். இந்து சடங்குகளின் அடிப்படையின் கீழ்கண்ட நூல்களில் காண கிடைக்கின்றன. ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கும் யாகங்களை பற்றி பேசுகிற திரள சூத்திரங்கள், உதாரணமாக அக்னிஹோத்திரம், சோமம், வாஜபேய யாகம், அஸ்வமேத யாகம் ஆகியன. இல்லம் தொடர்பான சடங்குகள் பற்றி பேசும் சூத்திரங்கள், சமயம் சார்ந்த மற்றும் சமூக சார்ந்த கடமைகளை பற்றி பேசுகின்ற தர்ம சூத்திரங்கள். சடங்குகள் பற்றி இந்துக்களின் மனப்பான்மை குறிப்பிடத்தக்கது. எல்லா மனிதர்களுக்கும் சடங்குகள் தேவையானவையாக இருக்கின்றன. ஆனால் செய்ய வேண்டிய சடங்குகள் அளவு மாறுபடுகிறது. வழிபடு தெய்வங்களின் உருவங்கள் 3 வகையானவை. அவை பிரதீகம், தட்டையான அல்லது வட்டமான ஒரு தளத்தில் அமைந்த உருவம், லிங்கம், குறியீட்டு வடிவிலான ஒன்று, எந்திரம், வரைபடம் போன்ற ஒன்று. வழிபாடு செய்பவன் தனக்கு விருப்பமான வழிபாட்டு தெய்வத்தை தனது விருந்தினராக கருதுகிறான். அந்த அடிப்படையில் முதலில் அந்த தெய்வத்தை அந்த உருவத்தில் எழுந்தருளுமாறு வரவேற்கிறான். இரண்டாவதாக பல்வேறு வகையான சடங்குகளை செய்து அந்த தெய்வத்தை விருந்தோம்புகின்றான். இறுதியாக அந்த தெய்வத்துக்கு விடை கொடுத்து வழி அனுப்புகிறான். இந்த 3 நிலைகளிலும் சேர்ந்ததுதான் பூஜை அல்லது வழிபாடு என்பதாகும். பூஜை என்பது மலர்கள், வாசனை திரவங்களை பயன்படுத்தி செய்கின்ற புறப்பூஜையாகவும் இருக்கலாம், அல்லது தியானத்தினால் செய்கின்ற மானசீக பூஜையாகவும் இருக்கலாம். மானசீக பூஜையானது ஜபம், முத்திரை, நியாசம் ஆகியவற்றால் வலுவேற்றப்படுகிறது. ஜபம் என்பது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை ஒரு ஜபமாலையின் உதவியோடு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பதாகும். மந்திரம் என்பது ஒரு தெய்வத்தினுடைய ஒளியொடியும் ஆகும். மந்திரமே தெய்வம் எனலாம். அது குருவிடமிருந்து பெற வேண்டிய ஒன்று. வேண்டுதலும் மந்திரமும் வேறு வேறு. வேண்டுதல் என்பது எந்த மொழியில் வேண்டுமானாலும் வெளிப்படுத்தப்படலாம். ஆனால் மந்திரம் என்பது ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் மட்டுமே சொல்லப்பட வேண்டும். ஜபம் என்பது 3 வகை. மந்திரம் வெளிப்படையாக கேட்கும்படி ஜபித்தல், முணுமுணுவென்று உதடுகளுக்குள் ஜபித்தல், மனத்திற்குள்ளேயே ஜபித்தல். முத்திரை என்பது வழிபாட்டின் போது மனத்தினுடைய உள்நோக்கங்களை காட்சிப்படுத்தும் வகையில் கைகளால் சில சைகைகளை செய்வது. நியாசம் என்றால் ஓரிடத்தில் வைத்தல் என்று பொருள். வழிபாட்டின் போது வழிபடுகிறவன் தனது கைகளால் தன் உடம்பின் பல்வேறு பாகங்களை தொட்டு தன் வழிபாட்டு தெய்வத்தை அந்த இடங்களில் வழியாக உடல் முழுவதும் பரப்புதல் நியாசம் எனப்படும். புறப்பூஜை என்பது தனிப்பட்டதாகவும் இருக்கலாம், பலர் பங்கு கொள்ளும் வகையில் பொதுவானதாகவும் இருக்கலாம். புறப்பூஜை தொடர்பான சடங்குகள் வருமாறு: 3 அங்க வழிபாடு: தூபம், நறுமண புகை காட்டுதல், தீபம், விளக்கு தெய்வத்திற்கு அருகில் காட்டி காட்டுதல், நைவேத்தியம், பழங்கள், சமைத்த உணவு ஆகியவற்றை படைத்தல். 5 அங்க வழிபாடு: மேற்சொன்ன 3உடன் கந்தம், சந்தனம் பூசுதல், புஷ்பம், பூக்களை சாட்டுதல். 16 அங்க வழிபாடு:
தியானம், ஆவாகனம், சிம்மாசனம், பாத்தியம், அர்க்கியம், ஸ்நானம், வஸ்திரம், யக்ஞோபீதம், சந்தனம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம், தாம்பூலம், நீராஞ்சனம், சொர்ண புஷ்பம், தங்கம் அல்லது பணத்தை அன்பளிப்பாக வழங்குதல். இந்த 16 அங்க வழிபாடு மேலாக 64 அங்க வழிபாடும் சொல்லப்படுகிறது. கோவில் வழிபாடு பற்றி ஒரு வார்த்தை. கோவில் வடிவமைப்பு என்பது செறிவான குறியீட்டு வடிவமைப்பாகும். கடவுளை பிரபஞ்ச வடிவாகவும் காட்டுவதுதான் கோயில் வடிவமைப்பின் நோக்கமாகும். இவையே இந்து மதத்தின் சடங்குகளாகும்.